அண்ணே அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கண்ணே. அது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, யார் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நான் இன்றைக்கும் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்றைக்கி சொல்லியிருக்காங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கையிலிருந்து நேரடியாக டைரெக்டாக இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கை 5ஆம் தேதி போகிறாங்க இலங்கைக்கு. அது முடித்த பிறகு மண்டபத்துக்கு வர்றாங்க. மண்டபம் வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாம்பன் அந்த புதிதாக இந்த புதிய டெக்னாலஜியோடு வடிவமைத்திருக்கக்கூடிய பாலத்தை திறப்பு விழா செய்கிறாங்க. அதன் பிறகு கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு முக்கிய ஜோதிர்லிங்க கோயிலாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் ஆண்டவன் தரிசனம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் பப்ளிக் மீட்டிங், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் இல்லை, அரசு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு எல்லாம் செஞ்சுட்டு பிரதமர் அவர்கள் மதுரை வழியாக டெல்லிக்கு திரும்பி போகிறாங்க. இது ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எங்களுக்கு முக்கியம். பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவருடைய முதல் விசிட் இது. அதையும் வெற்றிகரமாக அந்த பகுதியில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கிறோம். அதனால் அரசியல் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும், அதெல்லாம் சரியான நேரத்தில் நடக்குங்கன்னா, மாநில தலைமை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றது ஒரு தெளிவாக இருக்கிறோம். எந்த காலத்தையும் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம். நீங்கள் என்னை பார்ப்பீங்கண்ணா, வருங்காலத்தில் என்னை பார்ப்பீங்க. எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல, நீங்கள் பார்ப்பீங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன். இந்த கட்சி முதன்மையானது. இந்தியாவினுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில். என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாற்றி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூனில் அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்போவுமே ஒன்று தாங்கண்ணா. தமிழ்நாடு முதன்மையாக இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும். அதில் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே கன்சிஸ்டண்ட்டுங்கண்ணா. அதிமுக தலைவர்களுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக விமர்சிச்சிருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விமர்சிச்சிருந்தீங்க. அந்த ஸ்டாண்ட் உறுதியாக இருக்கீங்களா? என்ன ஒரு நிமிஷமே, அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கல. கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன். அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். நான் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரத்துக்கு போகிறேன். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்லேருந்து எல்லா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 13 மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் கூட எனக்கான தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா, எனக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்காளி சண்டையா? கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களை எதிர்கொள்ளணும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்டு வேறு ஸ்டாண்டாக இருக்குது. அது வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்குது. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால் கடுமையாக விமர்சித்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை வழங்கன்னா, கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க.